எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. குட் ஈவினிங் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நேற்று கிளாஸ்ல வந்து நம்ம சபிக்கப்பட்ட துறவின்னு ஒரு அத்தியாயம் வாசிக்க ஆரம்பிச்சோம். இந்த மிர்தாதின் புத்தகம் படிக்கும்போது இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சில வார்த்தைகளை, அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்வியல் பாடங்களையும் நாம் வந்து சிந்திக்க தவறக்கூடாது. ஏன்னா புத்தகம் படிக்கிறது அப்படிங்கிறது எதுக்காகனா, நமக்கு அதில் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கணும். அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கக்கூடாது. அது இந்த புக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக படிக்கிற புக்கா நம்ம பார்க்கக்கூடாது. இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? கொஞ்சம் கூட குறை வைக்காம எவ்வளவு எடுத்துக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துக்கணும். என்னைக்குமே நம்ம சிந்தனையை கொண்டுதான் நாம எதையுமே எடுத்துக்க முடியும். அதனால நம்ம படிக்கிறதை தாண்டி சில விஷயங்களை வந்து நாம சிந்திக்கணும். அதுதான் உண்மையில நமக்கு ஒர்த்தா இருக்கும். சரியா? நேத்து நான் ஒரு விஷயம் சொன்னேன். ஆஹ் நம்ம எத்தனையோ புத்தகங்களை படிக்கிறோம், எத்தனையோ லெசன்ஸ் படிக்கிறோம். எல்லாமே வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். அதாவது ஒரு உண்மையினுடைய ஒரு கோணம் தான். ஒரு உண்மையினுடைய ஒரு சத்தியத்தினுடைய ஒரு முழு ரூபத்தையுமே நம்மளால பார்க்கவே முடியாது. ஏன்னா எல்லா படைப்புகள்லையுமே இறைவனுடைய சாரம் இருக்கிறது. ஒரு படைப்பை நீங்க பார்த்து இதுதான் இந்த படைப்பு இப்படிப்பட்டதுதான் அப்படின்னு நீங்க வந்து கன்க்ளூட் பண்ண முடியாது. அக்குபஞ்சர் படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும், எல்லாத்துலேயுமே அந்த இன்ஃபினிட்டி எசன்ஸ் இருக்குன்றதை நம்ம படிச்சிருக்கோம். இன்ஃபினிட்டின்னு என்ன தெரியுமா? அது பத்தி ஒரு கன்க்ளூஷனை நீங்க கொடுக்க முடியாதுன்னு அர்த்தம். அது நீண்டு கொண்டே போகும். எந்த படைப்பை பத்தியுமே நீங்க அப்படிதான் செய்ய முடியும். ஸோ நாம படிக்கிற எந்த ஒரு விஷயமுமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். அதுதான் அல்டிமேட் அப்படின்றது கிடையாதுன்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தருமே தனித்துவமான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கொண்டவங்க. ஒரே விஷயத்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க. 10 பேர் ஒரு விஷயத்த பார்க்கறாங்கன்னா 10 பேர் ஒரே மாதிரி பார்க்கவே முடியாது. 10 விதமா தான் பார்க்க முடியும். சில நேரங்கள்ல இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மேல நாம வந்து அதீதமான காதல் கொண்டு பற்று கொண்டு அதுக்குள்ள மூழ்கி விடும்போது நம்மளுடைய ஓன் பெர்ஸ்பெக்டிவையே நம்ம மறந்துடுவோம், இழந்துருவோம். நம்ம ஓன் பெர்ஸ்பெக்டிவ் வந்து சவுண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னொருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவ் பார்க்குறோம். ஏன்னா நாம பார்க்கறது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். ஒரு படைப்புக்கு நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கு. ஸோ அவங்க எப்படி பார்க்கறாங்க, இவங்க எப்படி பார்க்கறாங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதை நம்முடைய தனித்துவத்தோடு ஒப்பிட்டு தனித்துவத்தோடு சேர்த்து நாம அந்த படைப்பை பற்றிய இன்னும் கொஞ்சம் பிக் பிக்சரை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவ முடியும். ஸோ இதுல நம்ம மற்ற பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பெஸ்டா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இனிமேல் அந்த பெர்ஸ்பெக்டிவே நான் பாக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் நம்ம செட்டில் ஆயிடணும். எல்லாமே நம்மளை தவிர, உங்களுடைய சுய சிந்தனையை தவிர மீது எல்லாமே உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதான். உங்க சுய சிந்தனையை இன்னும் கூட என்ஹான்ஸ் பண்ணி தரக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கணும், இன்க்ளூடிங் திஸ் புக், எனி புக். சரியா? அதுல இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? எப்படி நாம வந்து யாருக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம நம்ம தனித்துவத்துல எப்படி நிலைச்சு நின்று நம்மளுடைய அந்த ஓன் பெர்ஸ்பெக்டிவ் எசன்ஸ்ல இருந்து மிஸ் ஆகாம இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவை தரக்கூடிய புத்தகம் தான் இந்த புத்தகம். ஸோ இந்த புத்தகத்தை நாம வந்து சிந்திக்கணும். இந்த புத்தகத்தை மட்டும் இல்லை, எந்த புத்தகத்தையுமே நம்ம சிந்திக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த பெர்ஸ்பெக்டிவ் நம்மளை வந்து இழுக்காது, அதுக்குள்ள நம்மளை மூழ்கடிச்சிடாது. நம்முடைய அந்த சுயம், நம்மளுடைய அந்த ஓன் பெர்ஸ்பெக்டிவே கை ஓங்கி நிற்கும். அதுக்கான ஒரே விஷயம் சிந்தனை தான். சரி, உங்களுக்கு புரியுது இல்லையா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஸோ இந்த புத்தகத்துல சில வார்த்தைகள் நம்ம கவனிக்கலாம். புத்தகத்தோட ஸ்கிரீன்ஷாட் நான் ஷேர் பண்றேன். சும்மா இது நான் வந்து நான் எடுத்துக்கிட்டது, அவ்வளவுதான். இதுதான் அப்படின்னு நான் சொல்ல வரல, நான் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம். இப்போ அந்த சபிக்கப்பட்ட துறவியில வந்து நோவாவின் வாழ்நாள் முடிவுக்கு வருவதாக தோன்றியதால் அவர் தம் புதல்வர்களில் ஒருவனான சேம் என்பவனை அழைத்தார். அவன் கனவுகளில் மூழ்கி இருப்பவன், தன்னை போலவே எதிர்காலம் பற்றி எண்ணங்கள் கொண்டவன் என்பதால் தான் அவனை மட்டும் அழைத்தார் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இப்ப என்னன்னா, நோவா வந்து அவர் வந்து இறைவனோடு நடந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இறைவனுக்கு நெருக்கமான ஒரு மனிதரா அவர் இருந்திருக்கிறாரு. சோ அவருக்கு வந்து இறைவன் நிறைய ஞானங்களை கொடுத்திருப்பாரா இல்லையா? இப்போ நோவா என்ன நினைக்கிறாரு தெரியுமா? இத நம்முடைய காலம் முடிய போகுது, அது என்ன புரிஞ்சுக்கணும், நீ யாரா இருந்தாலும் இந்த உலகத்துல கொஞ்ச நாள் தான் வாழ முடியும். நீங்க
900 வருஷம் கூட வாழ்ந்துங்க, 1000 வருஷம் கூட வாழ்ந்துக்குங்க. பட் ஒரு எல்லைன்னு ஒண்ணு இருக்குதுன்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். சரியா? பட் நீங்க இந்த உலகத்தை விட்டு போனா கூட உங்களுடைய அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கு இல்லையா, உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஞானம் இருக்கு இல்லையா, அதை நீங்க இந்த உலகத்துக்காக விட்டு செல்ல வேண்டும். அடுத்த சந்ததிக்காக நீங்கள் விட்டு செல்ல வேண்டும். அதுவும் இறைவனுடைய திருப்திக்கு குறித்தான ஒரு செயலாக இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நோவா வந்து அப்படிதான் பண்றாரு. நோவா என்ன பண்றாரு, நமக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்குது, ஒரு ஞானம் கிடைச்சிருக்குது, இதை நம்ம வந்து விட்டுட்டு போகணும் உலகத்துக்கு. அதுக்கு ஒரு பொறுப்பாளியை தேர்ந்தெடுக்கிறார். எப்படியான ஒரு ஆளை ரைட் பர்சனை தேர்ந்தெடுக்கிறார். அதாவது அந்த சேமை தேர்ந்தெடுக்கிறாரு. அவன் யாருன்னா, அவன் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒருத்தன், கனவுகளில் மூழ்கி இருப்பவன், எதிர்காலத்தை பற்றி எண்ணம் கொண்டவன் அப்படிங்கிற ஒரு தகுதியை வந்து அவர் கணிக்கிறார். அப்போ ஒரு குருவுடைய தன்மை என்ன தெரியுமா, நமக்கு கிடைச்ச அந்த ஞானத்தை நம்ம வந்து அடுத்து யாருக்கிட்ட கொடுக்கணும் யாருக்கிட்ட கொடுக்கணும், இது திங்க் பண்றாரு இல்லையா. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்களா, அழகான ஒரு வார்த்தை. அதாவது அவருக்கு மரணம் பத்தின ஒரு சிந்தனை வந்துருச்சு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆதி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது இறைவன் வந்து அவர்களை ஒரு குரூப்பா பீப்புளை வந்து காப்பாத்தி இருக்கிறாரு. அதுக்கான ஒரு வழிமுறை, கப்பலை செய்யி இத்தனை பேர் அதுல ஏறிக்கங்க, நீங்க அங்க போயிடுங்க, நான் உங்களை காப்பாத்துறேன், அது உங்க போய் நிற்கும், நீங்க அங்க வந்து சர்வைவ் ஆயிக்கோங்கலாம் சொல்லியிருக்கிறார். இப்ப இறைவன் காப்பாத்தி இருக்கிறார். சரியா? அது ஒரு அத்தாட்சியா இந்த வரலாற்றுல நிக்குது. சரிதானே? ஆனா அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா, பேராசையும் கயமையும் மனிதரிடையே பரவி ஆதி வெள்ளப்பெருக்கை மறந்து விடுவார். அதாவது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகள் ஏற்பட்டாலுமே அந்த சோதனைகள் ஒரு ஞானத்தை நமக்கு கொடுக்கும். இப்ப நம்ம ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, ஒரு துன்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நிறைய ஞானங்கள் விளங்கும். கொஞ்ச நாள்ல நம்ம அதை மறந்துடுவோம், அந்த ஞானங்கள் எல்லாம் மறந்துடுவோம். அதுதான் அவர் சொல்றாரு, ஆதி வெள்ளப்பெருக்குன்றது ஒரு பெரிய பிரளயமே ஏற்பட்டிருக்கு. பட் பிரளயம் அந்த நேரத்துல வாழ்ந்த மக்களுக்கு தான். அதை அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அதெல்லாம் மறந்துடுவாங்க. அப்ப என்ன கிடைச்சிச்சோ, இவங்களை காப்பாத்தினார் இல்லையா இறைவன், அதெல்லாம் கூட மறந்துடுவாங்க. சரியா? அப்போ 150 நாட்கள் வெள்ளத்தின் ஆழத்திலும் அலையடிப்பிலும் சுழலிலும் நமது பேலை தத்தி தவித்ததையும் அதில் நாம் வெற்றி கண்டதையும் அவர்கள் மறந்து விடுவார். தட் இஸ் என்னன்னா, நமக்கு வரக்கூடிய சோதனைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இறைவனுடைய கிஃப்ட். அது கொடுக்குற ஞானம் மாதிரி யாருமே கொடுத்துட முடியாது. அதனால அதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்படி மறக்காம இருக்கணும் அப்படிங்கிறது தான் நோவாவுடைய நோக்கம். எதிர்கால சந்ததியினர் வந்து அதை மறக்காம இருக்கணும்ன்றதுதான் நோக்கம். அதனாலதான் அவர் சொல்றாரு பாத்தீங்களா, புதிய வாழ்வுக்கு வழிவகுத்த நம்பிக்கை தேவனையும் அவர்கள் மறந்து விடக்கூடும். இறைவனே மறந்துடுவாங்க அவங்க. அன்னைக்கு என்னவோ, அன்னைக்கு என்ன அவங்களுக்கு உடல் சுகம் தருதோ, மன இச்சைகளை அது பூர்த்தி பண்ணுது, அதைத்தான் ஞாபகம் வச்சுப்பாங்க. அதனால இதை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக அப்ப சொல்றாரு, மகனே அவ்வாறு ஆகாதவாறு நீ பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த மலைத்தொடரிலே மிக உயரமான சிகரத்தின் மீது, அதாவது அவங்க அதுல தான் இருக்கிறாங்க இல்லையா, அது மேல் ஒரு பலிபீடம் கட்டு. அதாவது ஒரு விஷயத்த நீ கட்டு, ஒரு பில்ட் பண்ணு, அதுக்கு ஒரு பேரை வச்சிரு அப்படிங்கிறார். ஸோ எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயன்றதை புரிஞ்சுக்கணும். நம்ம அதான் புரிஞ்சுக்கணும். நம்ம லைஃபை பின்னாடி திரும்பி பாருங்க, எவ்வளவு கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சிருக்கோம். அந்த கஷ்டங்களை அனுபவிச்சதை நினைச்சு நீங்க புலம்ப வேண்டாம். அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு என்ன லைஃப் லெசனை கொடுத்துச்சுன்றதை பார்த்து அதை எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா மறந்துடுவீங்க. அப்ப திருப்பி அந்த மாதிரி லைஃப் லெசன் கொடுக்கப்படுவதற்காக இன்னொரு சோதனை வரும். சோதனைகள் வர்றதே நம்ம லைஃப் லெசன் நமக்கு கொடுக்கறதுக்காக தான். நம்ம ஏற்கனவே கொடுக்கப்பட்ட லைஃப் லெசனை மறந்துடாம ஒழுங்கா இருந்தோம்னா சோதனையே வராது. இதுதான் கான்செப்ட். எனிவே, லைஃப் இஸ் மென்ட் ஃபார் தட். உலக வாழ்க்கையே ஒரு சோதனை தான், லேர்னிங் தான். அதனால அது எதுக்குமே நம்ம வந்து கலங்கிட வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு. அடுத்து பாத்தீங்களா, அதுல வந்து தந்தை சொல் ஒவ்வொன்றையும் கவனமாக கேட்டு வந்தான் முதல்வன் சேம். அதுல அவர் என்ன சொல்றாரு, 9 பேர் தான் அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணாரா இல்லையா. அப்ப எதுக்கு 9 பேர்னு பர்டிகுலரா சொல்றீங்கன்னு கேட்கும்போது, அது நம்ம கப்பல்ல வந்தோம்ல அதோட எண்ணிக்கை அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம கப்பல்ல 8 பேர் தானே வந்தோம், அதனால நீங்க 9 பேர்னு சொல்றீங்க அப்படின்னா, அப்பதான் அவர் சொல்றாரு, 9வது ஒருத்தர் இருந்தாரு. அவர் யாரா இருந்தாரு, வழிகாட்டியாக இருந்தார். அவரே எனது வழிகாட்டியாகவும் கப்பலை செலுத்தக்கூடிய அந்த கேப்டனாகவும் இருந்தாரு. அவர் என்னுடைய கண்களுக்கு மட்டுமே புலப்பட்டார். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இப்ப நம்ம 2 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், 3வது அங்க இறைவனுடைய இருப்பு இருக்கு. நீங்க 4 பேர் இருக்கீங்களா, 5 5ஆவதா இறைவன் இருக்கிறான்.
நீங்க 100 பேர் இருக்கீங்களா, 101வது அங்க இறைவன் இருக்கிறான்றதை புரிஞ்சுக்கணும். இறைவன் தன்னுடைய படைப்புகள் குறித்து பாராமுகமாக இல்லை. இறைவன் நம்மை துல்லியமாக கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இப்ப நம்ம பக்கத்துல இறைவன் இருக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். இப்ப நோவா அதை சென்ஸ் பண்ணார், உணர்ந்திருந்தார். அவர் கண்களுக்கு புலப்படக்கூடியவர் அல்ல. அவருடைய கண்களுக்கு புலப்பட்டார் நம்ம சொல்றது என்னன்னா, அது உணர்வால் அவர் உணர்ந்தார், அவ்வளவுதான். அவர் ஒரு பர்சனா தெரியல, அவருக்கு அந்த இருப்பு தெரிந்தது. நம்ம சோதனை காலங்கள்ல நம்ம காப்பாற்றப்படுறோம் அப்படிங்கிற உதவி நம்ம உணர முடியும். ஏன்னா அங்க இறைவனுடைய இருப்பை நம்ம உணர்வோம். அதனாலதான் அவர் 9வது ஒருத்தர் இருந்தாரு, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இதுக்கு மேல நீ ஒண்ணும் கேட்காத, அவர் நினைவாகவும் ஒரு அறையை ஒதுக்கி விடு அப்படின்னு. சரி, அவருக்கான ஒரு விஷயத்த நம்ம கொடுக்கணும். அந்த ஸ்பேஸ், இறைவனுக்கான அந்த ஸ்பேஸை நம்ம கொடுக்கணுன்ற விஷயத்த நம்ம இங்க படிக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இறைவன் என்ன சொல்லியிருக்கிறாரு, நீங்க 9, அதாவது நோவாவுடைய கட்டளை என்ன, 9 பேர் இருக்கணும், அதுல ஒருத்தர் செத்துட்டாங்கன்னா 9வது ஒரு ஆளை வந்து இறைவன் அனுப்பி வைப்பாருன்னு சொல்லிட்டாரா சேம் கிட்ட. ஆனா அந்த வழி வந்து அந்த மூத்த துறவி என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஒருத்தர் வராரு இல்லையா, ஏறி வந்து 9வதா நான் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு அடைக்கலம் கேட்கிறாரா இல்லையா, அப்போ துறவி வந்து அவர் 9வது ஆளா கன்சிடர் பண்ணல. ஏன் தெரியுமா, அவரு துறவினா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறை வைத்திருந்தார். இவரை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்காரு, இவர் எப்படி துறவியா சேர முடியும் அப்படின்னு அவரு மனசுல இருந்த உலகத்தின் அறிவின் அடிப்படையிலான அனுபவங்களின் அறிவின் அடிப்படையிலான ஒரு பிக்சரை வச்சிருந்தார். ஆனா இறைவன் போடக்கூடிய கணக்கு வேற. இப்ப நம்மளே பார்த்திருப்போம், நம்ம எதிர்பார்க்காத ஒரு சோர்ஸ்ல இருந்து நமக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்கும். எத்தனையோ பேர் அனுபவமா நமக்கு இருந்திருக்கு நம்ம வாழ்க்கையில இருந்து. இங்க இருந்தெல்லாம் இது கிடைக்குமா, ஒரு சாதாரண ஒரு 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 விஷயம் கூட நம்ம பெரிய ஞானத்தை சொல்லி கொடுத்துருக்கு. அப்ப நம்ம எந்த எதிர்பார்ப்பு வச்சுக்க கூடாது, வழிமுறைகளை இறைவனுக்கு அறிவிக்க கூடாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அது வரும், அவ்வளவுதான். ஆக்சுவலி இந்த 9வது ஆளு தான் ஹீரோவே. ஆனா அந்த மூத்த துறவி என்ன பண்ணிட்டாரு, நீ எல்லாம் ஒரு துறவியா, நீ ஒரு வேலைக்காரனா இருன்னு அங்க வந்து அமர்த்திட்டார். எவ்வளவு பெரிய தப்பு இல்லையா. சோ இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம சிந்திக்கணும். அதே போல செங்குத்து மலைச்சரிவு அடுத்த அத்தியாயத்துல நம்ம படிச்சோம். அதாவது இந்த மிர்தாதின் புத்தகம் இருக்குதானே, இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா உள்வாங்கிக்குங்க. இன்னைக்கு நம்ம அடுத்த அத்தியாயம் படிக்காட்டியும் பிரச்சனை இல்லை. அத்தியாயங்களை எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி வந்து ஒரு புக்கை படிக்கணும், அதுவும் இந்த புக்கை எப்படி படிக்கணும். ஏன்னா இந்த புக்கெல்லாம் ஒழுங்கா படிச்சாதான் நீங்க வந்து மிகப்பெரிய புத்தகங்கள்லாம் படிக்கணும். நிறைய இருக்கு, இதெல்லாம் ஒரு புத்தகமே கிடையாது அதோட கம்பேர் பண்ணும்போது. இதுவே பெரிய புத்தகங்கிறாங்க, இதை விட பெரிய ஐட்டங்கள்லாம் இருக்கு. அப்ப இது வந்து இந்த மிர்தாதின் புத்தகம்ன்ற பர்டிகுலர் புக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மனிதனுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை குறிக்கக்கூடிய ஒரு புத்தகமா இருக்கு. ஒரு மனிதனுடைய ஆன்மீக பயணத்தை குறிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கு. அந்த ஆன்மீக பயணத்துல என்ன மாதிரியான சவால்கள் வரும், எதையெல்லாம் நம்ம இழக்க வேண்டிய வரும், எதெல்லாம் நம்மளோட புதுசா சேரும், ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கிறத பத்தின ஒரு விஷயம் தான் இந்த புத்தகம். அப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த மிர்தாத் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து ஒரு உந்துதல், ஒரு ஒரு விஷ் வந்து இருக்குது, இங்க போகணும், ஒரு பெரிய விஷயமா இருக்கு, அங்க இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் அவர் இருக்குது. அந்த மடாலயத்துல ஒரு துறவி இருக்காரு, உழவிக்கிட்டு இருக்காரு, அது மேல இருக்குது அப்படின்னு சொன்னா அவருக்கு அது மேல ஒரு ஒரு ஈர்ப்பு வருது. அப்ப அங்க போகணும்னு முடிவு பண்றாரு. எல்லாருக்குமே ஆன்மீகத்தின் மீது ஈர்ப்பு இருக்கு, எல்லாருக்குமே. ஏன்னா அதுதான் நம்ம இயற்கையே. அப்போ அதை அடைகிறதுக்கு வந்து பாதைகள்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, வழிமுறைகள். அப்ப அவர் கண் முன்னால 2 கடினமான பாதைகள் தென்பட்டன, ஒன்று தெற்கு சரிவில், மற்றொன்று வடக்கு சரிவில். அதாவது என்னன்னா ஸ்பிரிச்சுவல் பாத்துல போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையை அவங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ உங்க அப்பா ஒரு பாதையில இருப்பாரு, உங்க அம்மா ஒரு பாதையில இருப்பாங்க, உங்க நண்பர் ஒரு பாதையில இருப்பாரு, அவங்க அந்த பாதையை உயர்வா சொல்லுவாங்க. ஸ்பிரிச்சுவல் பாத் அப்படிங்கிறது தனித்துவமான பாதை தான். அது உங்க உணர்வால தான் நீங்க தேர்ந்தெடுக்கணுமே தவிர அவங்களோட அறிவுரையை கொண்டு நீங்க தீர்மானிக்க கூடாது, தேர்ந்தெடுக்க கூடாது. சரியா. அப்போ அவருக்கு வந்து அந்த அந்த உச்சியை அடையும் போது அவருக்கு 2 பாதைகள் தென்பட்டன. அவர் என்ன பண்ணார், 2ஐயும் புறக்கணித்தார். நடுவில் காணப்பட்ட ஒரு பாதையை அவர் தேர்ந்தெடுத்தார். அவர் சொல்றார், நான் தேர்ந்தெடுத்தேன், ஏன்னா எனக்கு அது மேல ஒரு உணர்வு இருந்துச்சு. அது குறுகியதாக இருந்தாலும் கரடு முரடாக இல்லாமல் காணப்பட்டது. அவரு வந்து தப்பா நினைச்சிட்டாரு. மேல ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரியுது எல்லாத்தையும் கலட்டிட்டு விட்டுருவாங்கன்னு சொல்றது. இப்ப இனிஷியலா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வந்து அப்படிதான் இருக்கும். நம்ம ஆன்மீகத்துல போலாங்கும் போது நிறைய குழப்பங்கள் இருக்கும். நிறைய இந்த பக்கம் ஒரு சாமியார் கூப்பிடுவாரு, அந்த பக்கம் ஒரு சாமியார் கூப்பிடுவாரு,
இந்த பக்கம் குலதெய்வ கோயிலுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நம்மளே சின்ன வயசுல இதுதான் ஆன்மீகம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பட் அதுல இருந்தெல்லாம் விலகி 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 வந்து ஒரு உயர்வான தூய்மையான ஒரு ஆன்மீக மார்க்கத்துல வந்து நம்ம லேண்ட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். அப்ப அவருக்கு அது சின்னதா இருந்தது. ஆனா கரடு முரடா இல்லாம இருந்து அவர் நினைச்சுக்கிட்டாரு. ஆனா அந்த பாதையின் மீது சொல்றாரு, எனக்குள் விவரிக்க முடியாத ஒரு உந்துதல் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில வந்து அந்த ஒரு இன்டர்னல் புஷ் இருக்கும். நம்மள அதை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அதற்கானவர்கள் தானே. அதனால அந்த புஷ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஒரு பாதையை தேர்ந்தெடுப்போம்ல, உடனே அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும். என்னப்பா இங்கெல்லாம் போற? அந்த மாதிரிதான் இங்க நடக்குது. அவர் செங்குத்து வழியா போகணும்னு தேர்ந்தெடுத்தோடனே அந்த ஊர்க்காரர் என்ன சொல்றாரு? அந்த செங்குத்து வழியாவா போற? முட்டாள்தனம் இது. உன் உயிர் என்ன அவ்வளவு லேசாயிடுச்சா? அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இருந்தாலும் அவர் அதை தான் தேர்ந்தெடுக்கிறார். சரி, அது பாரு, இந்த இந்த லைன் பாருங்க. தூரத்திலிருந்து பார்த்தபோது ஒரு நாடாவின் அகலத்தில் தெரிந்த வழி இப்போது அகலமாக தெரிந்தது. அப்போ ஸ்பிரிச்சுவல் பாத் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா தெரியும். ஒரு நாடா மாதிரி தெரியும். நீங்க அதை வாழும் போதுதான் அது எவ்வளவு பெருசு. ஐயோ, நான் பொதுவாகவே அக்குபஞ்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவேன். அக்குபஞ்சர் படிக்கும்போது ஆஹா சூப்பரான சப்ஜெக்ட் படிக்கலாம்னு தோணும். படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ அப்பயே சும்மாவே இருந்திருக்கலாமோ. ஒரு காய்ச்சல் வந்தா கூட மாத்திரை சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க, சாப்பாடே சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. சாப்பாடு இருக்குது, முன்னாடி இருந்தா சாப்பிட்டு, பசி வந்தாதான் சாப்பிடணும் வேற சொல்லி கொடுத்துட்டாங்க. இதை மீறவும் முடியல. அக்குபஞ்சர் கத்துக்கிட்டு கொஞ்ச நாள்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் தான் இருக்கும். ஏன்னா நம்ம வேற மாதிரி ஒரு லைஃப்ல இருந்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இதை எனக்கு புரிஞ்சு. ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிங்கிறது தனித்துவமானது. ஆரம்பத்துல ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் வந்து கொஞ்சம் கஷ்டமானது தான் ஆரம்பத்துல. பட் ஒரு ஒரு இதுக்கு மேல அது வந்து சரியாயிடும். சரிங்களா. அடுத்து பாருங்க. அதாவது அந்த மலையில அவர் ஏறிக்கிட்டே இருக்காரா, ஏறிக்கிட்டே இருக்கும்போது அது எப்படி இருக்குதுன்னா, உயிர் வாடை அற்ற பிரதேசம். அங்க எவனுமே இல்லை, யாருமே இல்லைங்க. அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் பாத்துல நீங்க போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது. உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது. அதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். உயிர் வாடையற்ற பிரதேசம். இப்ப நீங்க வந்து ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க, ஒரு மேக்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1000 டியூஷன் சென்டர் இருக்கு. எல்லாரும் உங்க டியூஷன்ல மேக்ஸ் எப்படி போறதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்களா? கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்களா, கெமிஸ்ட்ரி வாத்தியார்ட்ட போய் எப்படிப்பட்ட ஒரு ஃபார்முலாவே நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிடலாமா? அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் பாத்துலாம் அப்படி கிடையாது. அப்படிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களை ஸ்பிரிச்சுவல் பாத்துல அழைத்த இறைவனே தான் அவன் புறத்திலிருந்து உதவியை அனுப்பி வைப்பார். அங்க யாருமே இல்ல. உயிர் வாடையற்ற பிரதேசம், அதை புரிஞ்சுக்கணும். எங்க போகணுமோ அது என்னன்னே கிளாரிட்டியாவே இல்லை. சிகரம் கண்களுக்கு புலப்படவில்லை அப்படின்னு வார்த்தை இருக்கு. இருந்தாலும் நான் மனம் தளரவில்லை. அப்போ நம்ம மனம் தளரக்கூடாது. அதாவது நமக்கு எந்த உதவியுமே இல்லையே, ஐயோ இப்படி அனாதையா விடப்பட்டுட்டோமே அப்படின்னு ஸ்பிரிச்சுவாலிட்டியில வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில வந்து ஒரு கட்டம் வரும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? மனம் தளரிடக்கூடாது. இறை வழியில நம்ம இருக்கோமா? இறை வழியில இருக்கும்போது இறை வழியில வந்து இருக்கக்கூடிய இந்த தனித்துவமான இருப்பு தன்மை வந்து நிறைய பேரால கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கப்படும். இருந்தாலும் நம்ம மனம் தளரிடக்கூடாது. இறைவன் நமக்கு கைடன்ஸ் அனுப்பி வைப்பார். பெரும்பாலானவர்கள்கிட்ட அந்த கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. பெரும்பாலானவர்கள் வந்து அது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏன் இப்படி இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா உங்க உணர்வு அதன் மீது விருப்பம் கொண்டதாக இருக்கு. அந்த விருப்பத்தில் நீங்க நிலைத்திருக்கு, மனம் தளர்வு. அப்ப என்ன ஆகுது? அவருக்கு என்னை தடுத்த அந்த மலைவாசியின் எரியும் கண்கள் என் மனக்கண்ணில் தோன்றின அப்படிங்குது. அவரு செங்குத்து மலையில அந்த நடுவு பாதையில ஏறவும் என்ன சொன்னார்? அவரு என்னடா இதுக்குள்ளேயே ஏற போற, உனக்கு என்ன முட்டாள்தனம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டாரா இல்லையா? இப்ப அந்த ஞாபகம் இருக்கு வருது. இந்த மாதிரிதான் ஸ்பிரிச்சுவல் பாத்துல இறை வழியில நம்ம இருப்போம். இறைவன் போதுமானவன், பொறுமையா இருங்கன்னு சொல்லுவோம். ஒரே சொல்லுவாங்க, எதுக்கு இப்படி கஷ்டப்படுற, மாத்திரையை சாப்பிட்டு ஜாலியா இருக்க வேண்டியதானே. இருந்தாலும் நம்ம இறைவழியில் இருக்கோம். நம்ம வந்து கண்டிப்பா சரியாயிடுவோம். இந்த இந்த துன்பம் மாறிடும், இந்த சோதனை மாறிடும் நினைப்போம். வேற யாருமே ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு நிலையிலையும் இருப்போம். அப்ப நமக்கு இந்த மாதிரி சொன்னவங்க எல்லாம் ஞாபகம் வருவாங்க. சரி, அன்னைக்கு அப்பா அப்படி சொன்னாரே, இன்னைக்கு அந்த அவர் ஒருத்தர் சொன்னாரே மாத்திரை சாப்பிட்டு இருக்கலாமே, மாத்திரை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே, இதெல்லாம் தேவையா? இருந்தாலும் மனம் தளர்ந்து விடக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் இறைவனை நம்பி இருக்கிறீர்கள், இறை வழியில் இருக்கிறீர்கள், இறைவனே போதுமானவன் என்ற உறுதி எப்போதும் இருக்க வேண்டும். அத இந்த வாசகங்கள்ல இருந்து நாம சிந்திக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு மலையில ஏறி போறாரு 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 போறாரு.
போகும்போது அங்க நான் சொன்னேன் இல்லையா, உயிர் வாடையற்ற பிரதேசம். ஆனா இறைவன் அவன் புறத்திலிருந்து உதவியை அனுப்பி வைப்பான்னு சொன்னோமா இல்லையா? அப்போ அங்க ஒரு இளைஞன் வர்றார். அப்போது அங்கே ஒரு இளைஞன் எங்கிருந்தோ வந்து தோன்றினான். அதான் நோட் எங்கிருந்தோ வந்து தோன்றினான். எங்கிருந்து வந்தான்லாம் தெரியாது. இந்த மாதிரிதான் இறைவழியில் இருக்கிறவங்களுக்கு எங்கிருந்தோ ஒண்ணு வரும். அது எங்கிருந்து வந்திருக்குன்னு நீங்க சோர்ஸை பார்க்க முடியாது. அது இறைவன் அனுப்பி வைத்தது. அது உங்களுக்கான மெசேஜை டெலிவரி பண்ணிட்டு போயிடும். ஒவ்வொரு நோயுமே அப்படிதான். ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில ஒரு துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மெசேஜ். தட் கேரிஸ் எ மெசேஜ். அந்த மெசேஜை நீங்க வந்து புரிஞ்சுக்காம அந்த நோய் போகணும் போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டா யூ வில் சஃபர். ஸோ எந்த ஒரு ஈவெண்ட்டுமே, முக்கியமா டிஸ்கம்ஃபர்ட்ஸ், நோய்கள் ஆல்வேஸ் கேரிஸ் எ மெசேஜ். சரி. ஸோ அவர் வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கிறாரு. அப்போது எங்கிருந்தோ ஒரு இளைஞன் வந்தான். அவன் எப்படி இருந்தான்? இளமையும் அழகும் உயரமும் வலிமையும் கொண்ட அந்த இளைஞன் ஒரு ஆட்டிடையன். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு முரண்பாடா இருக்குன்னு. இளமையா இருக்கான், அழகா இருக்கான், உயரமா இருக்கான், வலிமையா இருக்கான். ஆனால் அவன் ஒரு ஆட்டிடையனாக இருக்கு. இது வந்து ஒரு மெட்டாஃபர். அதாவது ஒரு நோய் இருக்குது, ஐயோ நோயின்னு பாக்குறோம். ஆனா அந்த நோய் வந்து ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜ் கொண்டு வரும். புரியுதா? ஒரு கடினமான சூழ்நிலை இருக்கும், வெளியில இருந்து பார்த்தா ஐயோ இவ்வளவு கஷ்டம், இவங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்களே அப்படின்னு தோணும். அவர் மலையில ஏறாம கீழே இருந்திருக்கலாமே, ஜாலியா தானே இருந்திருக்கலாம். ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? இட்ஸ் பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், வழி நிறைந்த அனுபவம். ஆனா அந்த அனுபவம் ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் கொண்டு வருதா இல்லை? அந்த மாதிரிதான் அந்த ஆட்டிடையன் வந்து ஒரு மெட்டாஃபர். அவன் சிங்கத்தின் தோலை இடையில் கட்டி இருந்தான். அவனே ஆட்டிடையன். சிங்கம் வந்துச்சுன்னா ஆடெல்லாம் காலி பண்ணிடும். ஆனா அவன் அந்த சிங்கத்தோட தோலையவே அவன் ஆடையாக அணிந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை புரிந்து கொண்டான். அப்போ அந்த ஒரு சோதனை, அந்த இறைவனுடைய தூது செய்தி, இறைவனுடைய உதவி என்பது எப்படிப்பட்ட சவாலையும் எதிர்கொள்ள வைக்கக்கூடியது. அதன் மீது நீங்க நம்பிக்கை கொண்டார். இறைவனுடைய அந்த லேபிள், அது அந்த லேபிளை நம்ம வாங்கிக்கணும். அது மட்டுமே அவனது ஆடை. அவன் கையில் ஒரு புல்லாங்குழல், அது மட்டுமே அவனது ஆயுதம். புல்லாங்குழல்லாம் ஒரு ஆயுதமா? புல்லாங்குழல் வச்சு என்ன பண்ண முடியும்? அது ஆயுதம் ஏன் சொல்றாங்கன்னா, அது பின்னாடி நிறைய விளக்கங்கள் வரும். அது என்னன்னா, புல்லாங்குழல் அப்படிங்கிறது என்னன்னா, அது வந்து தனித்துவத்தினுடைய தன்மையாக அது பார்க்கப்படுகிறது. புல்லாங்குழல் என்பது தனித்துவத்தினுடைய ஆன்மீக அடையாளம். புல்லாங்குழல் யார் வச்சிருப்பாங்க? கிருஷ்ணர் வச்சிருப்பாரா இல்லையா? கிருஷ்ணர் எப்படிப்பட்ட ஒருத்தரா நம்ம புராண கதைகள்ல வந்து காட்டுறாங்க. அவர் ஜாலியா இருப்பாரு. அவரு ஜாலியா இருப்பார், லைட்டரா இருப்பார், ரொம்ப சீரியஸாலாம் இருக்க மாட்டார். அட போப்பா அப்படின்ற மாதிரியே இருப்பார். ஆனா அவருடைய ஞானம், அவருடைய வலிமை, அவருடைய வல்லமை, அவர்கிட்ட சுதர்சன சக்கரமும் இருக்கும். அவர் பாம்பை அடிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாரு, புல்லாங்குழல் வாசிக்கிட்டு இருப்பாரு. ஸோ இப்படிதான் இருக்கணும். லேசா இருங்க. தனித்துவமா நீங்க இருந்தீங்கன்னா உங்களால எல்லாத்தையுமே செய்ய முடியும், லேசா செய்ய முடியும். ரொம்ப போட்டு சீரியஸா எதையும் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை. அதாவது ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுதான் புல்லாங்குழலுடைய அடையாளம், ஆன்மீக அடையாளம். அதனாலதான் கிருஷ்ணர் வச்சிருக்கிறார். உடனே நம்ம கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிச்சு நினைச்சுக்க வேண்டாம். அது ஒரு மெட்டாஃபர். அது வந்து ஒரு உவமை, அடையாளம், குறியீடு என்பதாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் அத்தனையுமே. அப்படி நீங்க குறியீடா பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்க வந்து தேட ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாத்துல இருந்துமே உங்களுக்கு ஞானம் இருக்கு. அது மட்டுமே அவனது ஆயுதம், அந்த லேசா இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அவன் என்னிடம் மென்மையான குரலில் பேச ஆரம்பித்தான். இந்த மாதிரிலாம் வருது. அவன் என்ன மெசேஜ் கொண்டு வந்துட்டு போறான் பாருங்க, அந்த அந்த தூது செய்தி. நம்பிக்கை மீது அவநம்பிக்கை கொள்ளாது. நம்பிக்கையா இரு. நம்பிக்கையான விருப்பம், நீ எடுத்த விருப்பத்தில் உறுதியாகிற, அவ்வளவுதான். அதான் மெசேஜ். சுகமாகணும், வெற்றி வேணும், அது வேணும், இது வேணும், இந்த மாதிரி கேட்குறீங்களா? விருப்பம், அது உறுதியா இருங்க, நம்பிக்கையா இருங்க. கண்டிப்பா நம்பிக்கையின் மீது அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள் அப்படின்னு அந்த மெசேஜை தான் அவர் கொண்டு வந்து கொடுத்தார். அதான் இறைவனுடைய செய்தி. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த அவர் கொண்டு வந்த ரொட்டியை வந்து அந்த ஆடு பிடிங்கிருச்சா, அவர் அந்த அந்த ரொட்டி எடுத்து திரும்பி ஆட்டுக்கே கொடுத்தாரா? எதிர்பார்க்காத ஒன்னு அவர் பண்ணாரு. சரியா? அப்ப அவன்கிட்ட கேட்கறான், என்னங்க நீங்க வந்து நானே வழிபோக்கு வந்து ஒரு ரொட்டி கொண்டு வந்தீங்க, அதை பிடிங்கிட்டீங்களே அப்படின்னு நான் கேட்கும்போது,
அப்ப இன்னொன்னு கேக்குறான். அது என்ன கேக்குறான் பாருங்க. அதாவது இந்த ரொட்டியை நீங்க வாங்கி ஆட்டு கொடுத்துட்டீங்க, அதோட பாலையாவது எனக்கு நீங்க கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இல்லை, என் ஆடுகளின் பால் முட்டாள்களுக்கு நஞ்சுங்கிறார். என் ஆடுகளின் பால் முட்டாள்களுக்கு நஞ்சு. அப்ப என்ன, நான் என்ன முட்டாளா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, நீ முட்டாள் தான். 7 பிறவி நீள பயணத்திற்கு 7 ரொட்டி துண்டுகளை கொண்டு வந்தவன் அல்லவா நீ. அதாவது இங்க என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும், ஆன்மீக பயணத்துக்கு இந்த உலகம் சார்ந்த அறிவு பயன்படாது. இந்த உலகம் சார்ந்த உணவை வைத்துக்கொண்டு நீங்கள் ஆன்மீக பயணத்தினுடைய வெற்றியை முடிவு செய்து விட முடியாது. உங்களுக்கு உணவு அளிக்கப்படும். நீங்க ஆன்மீகத்துல போகணும், இறைவழியில இருக்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள்ல பெருசா நீங்க கவனம் செலுத்தாதீங்க. அதை நம்பி ஆன்மீகம் இல்லை. சரியா? 7 பிறவி நீள பயணத்திற்கு 7 ரொட்டி துண்டுகளை கொண்டு வந்தனால ஏன் 7,000 கொண்டு வந்திருக்கணும் அவன் கேட்கிறான். ஒண்ணு கூட கொண்டு வந்திருக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது ஆன்மீகத்துக்கு எதுவுமே சப்போர்ட் தேவையில்லை. அந்த ஒரு மன உறுதி தான். ரொட்டி துண்டு உங்களை காப்பாத்துன்றதுனால தானே ரொட்டி துண்டு மேல இவ்வளவு பிணைப்பு இருக்குது. ரொட்டி துண்டு போனே வருத்தப்படுறீங்களா இல்லையா? அது வேண்டாம். ரொட்டி துண்டு உங்க ஆன்மீக பயணத்துக்கு உதவாது. அதாவது இந்த உலகத்தினுடைய வழிமுறைகள் உங்களுக்கு ஆன்மீகத்தினுடைய உயர்ச்சிக்கு மேன்மைக்கு உதவாது அப்படின்றதான் இங்க புரியுது. நீங்க பாட்டு விருப்பமா இருங்க. உங்களுக்கு அதாவது திருவாசகத்துல வரும், அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து நீங்க விரும்புங்க. அவன் உங்களுக்கு ரூட்டு போட்டு தருவான். அவன் உங்களை எக்யூப் பண்ணும். சரியா? நீங்க ஒரு விஷயத்த ரெடி பண்ண வேண்டாம். அதனால அதை ஒன்று கூட கொண்டு வந்திருக்க கூடாது. இவ்வளவு நெடிய பயணத்திற்கு உணவு இல்லாமல் வர வேண்டும் என்பதா உன் அறிவுரை அப்படின்னு திருப்பி அவர் கேட்கிறார். வழி இல்லாத வழியில் போகும் வழிப்போக்கனுக்கு வழி உணவு கூடாது. வழி இல்லாத வழியில் போகும் வழிப்போக்கனுக்கு வழி உணவு கூடாது. ஏன்னா இந்த பாதை இறை வழி என்பது ஒவ்வொருவருக்கும் தனித்துவமானது. அதுல இப்படிதான் போகணும், இப்படிதான் திரும்பணும்னு யார் யாருக்கு சொல்லித்தர முடியும்? எவ்வளவு தூரம் இருக்கும், எந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு செட் ஆகுன்றது யாரும் சொல்லித்தர முடியாது. நீங்க இறைவனை நம்பி போங்க, இறைவன் உங்களுக்கான உணவை தருவான். அதுதான் இங்க மெசேஜ். அப்படி என்றால் நான் கல்லையா தின்பது, என் வியர்வையா குடிப்பது, ஸ்டில் இந்த உலகத்தினுடைய லாஜிக்கல் மைண்ட் நமக்கு வேலை செய்யும். இதுதான் பிரச்சனை. ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில இந்த லாஜிக்கல் மைண்ட் தான் பிரச்சனையே. அதுக்காக நம்ம பைத்தியமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாம அறிவின் பாதையில் இருந்து விலகி ஞானங்களின் பாதையில் பயணிக்க தகுதிப்படுத்தப்படுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஞானங்களின் பாதை என்பது அறிவை உள்ளடக்கிய பாதை தான். ஆனால் அறிவை எல்லாம் மிகைத்த பாதை அது. லாஜிக்ங்கிறது என்னங்க? ஏற்கனவே படைக்கப்பட்ட ஒன்று குறித்த ஒரு விஷயம் தானே லாஜிக். புதிதா படைக்கப்பட இருக்கக்கூடிய ஒன்றை பற்றி லாஜிக் உங்ககிட்ட இருக்குதா? இருக்குதா இல்லையா? இல்லதானே. ஒரு விஷயத்தோட லாஜிக்ன்றது ஒரு படைப்புக்கு அப்புறம் தானே வந்துச்சு. ஆனால் படைப்பாளன் புதிதாக படைக்கக்கூடியவன், புதிய லாஜிக்கை உருவாக்கக்கூடியவன். சாப்பிட்டாதான் பசி தீரும். பசி தீரணும். சாப்பாடே இல்லாம கூட பசி தீர முடியும். சாப்பிட்டாதான் பசி தீருங்கிற லாஜிக். ஆனா உங்களுக்காக இன்னொரு லாஜிக் வரலாம் இல்லையா? அப்ப ஏன் புதிய படைப்புகளை நம்ம விரும்பாம இருக்கிறோம்? அதுதான் இங்க கேள்வி. அதுதான் இந்த மெசேஜ். லாஜிக் மைண்ட் என்ன கேக்குது? இப்ப நான் கல்லையா சாப்பிடுறது, ஏர்வையா குடிக்கிறது? ஆன்சர் பாருங்க. உன் சதையே உனக்கு உணவு, உனது ரத்தமே உனக்கு குடிநீர், இவை போதும். அதாவது என்ன தெரியுமா? இது ஒரு கமிட்மெண்ட், உறுதி. அவ்வளவுதான். மன உறுதி, உடல் உறுதி, உணர்வுகளில் உறுதி. இது போதும் அப்படிங்கிற உறுதியா இருங்க. வரும் அந்த மெசேஜ். அந்த ஆட்டிடையர் இந்த மெசேஜ் தான் கொடுத்துட்டு போறாரு. அவர் மிக்கைல் நைமி ஒரு அழகா ஒரு கதையா சொல்றாரு. பட் மெசேஜ் இதுதான். சரிங்களா? அப்புறம் அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. புல்லாங்குழலை வைத்து வாயருகே அந்த சங்கீதம் இதுவரை நான் பூமியில் கேட்காத ஒன்றாக இருந்தது. புதிய மெசேஜ். அங்கதான் சொல்றாங்க, நியூ மெசேஜ் ஃபார் யூ. சரி. இப்ப என்ன ஆச்சுன்னா, ஆட்டிடையன் சிதைத்த என் உற்சாகத்தை முடிவையும் மீண்டும் ஒன்று திரட்டி கொண்டு மேலேறாரு. நிறைய சோதனைகள் வரும், நிறைய இறைவனுடைய செய்திகள் வந்தாலுமே அதுவுமே நம்மளை சில நேரங்கள் டிஸ்கரேஜ் பண்ணும். அதை நம்ம புரிஞ்சிக்க முடியாம இருப்போம். புரிஞ்சுக்கிட்டா என்கரேஜ் பண்ணும், புரிஞ்சுக்க அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்ணும். சரி, அதனால புரிஞ்சுக்கணும். அப்பதான் இங்கதான் உங்களுக்கு மென்டார்ஸோட உதவி தேவை. இறை வழியில உங்களுடைய முன்னோடிகளுடைய உதவி உங்களுக்கு தேவை. அவர்களை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் இறைவனுக்காக. ஏனென்றால் அவர்களை முன்னிறுத்தாதவர்கள் இறைவனை முன்னிறுத்தக்கூடியவர்கள் என்பதை இந்த இடத்துல நான் புரிந்து
சோ அடுத்து அடுத்த அடுத்த ஒரு உயரத்துக்கு போறாரு. அங்க போனா அங்க ஒரு சோதனை வருது. என்ன சோதனை? ஒரு பெண்ணும் ஒரு வயதான முதிய கிழவியும் வருகிறார்கள். இந்த வாசகங்கள் படிக்க அவள் முழு நிர்வாணமாக இருந்தாள். அவளது உடலும் முகமும் மிக மிக அழகாக இருந்தன. ஆனால் என் சட்டையை பிடித்து இழுத்தவள் அவள் அல்ல, ஒரு கிழவி. அவள் அந்த கன்னி பெண்ணுக்கு நேர்மாறாக மகா அசிங்கமாக இருந்தாள். அதாவது இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், மனிதர்களுடைய உணர்ச்சிகள் உணர்ச்சிகளில் இருக்கக்கூடிய உச்ச உணர்ச்சியான அந்த காமம் என்பதை பற்றி சொல்லப்படுகிறது. ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கும்போது நம்முடைய உடல் இச்சைகளில் இருந்து நாம் விடுபட வேண்டும். அது ஒரு பெரிய சோதனையாக இருக்கும். அந்த சோதனையில தான் பல பேர் மாட்டிக்கிறாங்க. அப்ப அந்த சோதனையில இருந்து எப்படி வெளியே வர்றது? நீங்க சாமியாரா இருக்கலாம், இருந்தாலும் நீங்க அதுல இருந்து வெளியே வரலைன்னா நீங்க அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில அந்த அந்த கிரேடை நீங்க கிராஸ் பண்ண முடியாது. அப்ப இங்க அதுதான் இந்த மெட்டாஃபர் ரொம்ப சூப்பரான மெட்டாஃபர். இங்க வந்து 2 பேர் இருக்காங்க. ஒரு கன்னிப்பெண் மட்டும் இல்ல, ஒரு மகா அசிங்கமான கிழவியும் கூட இருக்கிறார். அப்போ இந்த காமம் இருக்கு இல்லையா, அதுக்கு 2 சைடு இருக்குது. அது பார்க்க அழகானதா இருக்கும், ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு அக்லி சைடு இருக்கு. அது ஒரு சிறு ஒரு க்ஷண நேர இன்பம். அது முடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த கசப்பான அந்த அனுபவம் வரும். அப்ப இதுதான் காமத்தினுடைய உணர்ச்சியினுடைய தன்மை. உணர்ச்சிக்கு என்னைக்குமே 2 முகம் இருக்கும். கோவப்படுறோமா, கோவப்படும் போது அது நியாயம்னு தோணும், அதுக்கப்புறம் அதை ரெக்ரெட் பண்ணுவோம், கோவப்பட்டிருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கன்னி பெண் இதுதான். அந்த முதியவள், மகா அசிங்கமான முதியவள் வந்து அந்த உணர்ச்சியினுடைய இன்னொரு பக்கம். ஆனா அந்த உணர்ச்சி எப்பயுமே அழகா தெரியும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. ஓகேவா? கவலைப்படுறதோ, பெருமைப்படுறதோ, பொறாமப்படுறதோ, கோவப்படுறதோ, பயப்படுறதோ, இதெல்லாமே இது நியாயம்தான், பண்ணணும் தான் அப்படின்லாம் தோணும். காமமும் அதே போலதான். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு அக்லி சைடு இருக்குது. 2யுமே பார்க்கணும். அந்த அந்த உணர்ச்சியும் அந்த உணர்ச்சியிலிருந்து நாம் விடுதலை அடைந்து உயர்வதுமே ஒரு இறை செய்தியை நமக்கு தரும். அந்த இறை செய்தி ஒன்றுதான். நம்பிக்கை மீது நம்பிக்கை இழக்காது. சில நேரங்களில் நம்ம தப்பு பண்ணிடுவோம். உணர்ச்சிகளின் வசப்பட்டு விட்டு நாம வந்து ஐயோ இப்படி ஆயிட்டோமே, இவ்வளவு நாள் மெடிடேஷன் பண்ணி இன்னைக்கு இந்த தப்பு பண்ணிட்டோமே, எல்லாம் போச்சே அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லை, ஸ்டில் நீங்க அந்த ட்ராக்ல தான் இருக்கீங்க. நம்பிக்கையின் மீது நம்பிக்கை இழக்காது. காமம் உங்களை சிதைக்கலாம், காமம் உங்களை கீழே இறக்கலாம், இருந்தாலும் நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள். இறைவனுடைய மன்னிப்பின் மீது, அவனுடைய வழிகாட்டல் மீது நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். ஏனென்றால் அந்த விருப்பத்தை உங்களுக்குள் விதைத்ததே இறைவன் தானே. அதனால காமம், காமம் என்றால் உணர்ச்சிகளை பொதுவாக சொல்லுகிறார். உணர்ச்சி இப்ப நம்மளே சில நேரங்கள்ல, நானே எனக்கே நிறைய என் பையன் மேலாம் அன்னைக்கு வந்து ஐயோ இப்படி கோவப்பட்டமே அவன் மேல, நம்ம எல்லாருக்கும் பொறுமையா இருங்க, மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி தரோம், நம்ம போய் இப்படி பண்ணிட்டோமே. இதுதான் அந்த அக்லி சைட். ஆனா இந்த கோவப்படும் போது எப்படி இருந்துச்சு, இன்னும் இப்படி பண்ணிட்டானே, இவனை கண்டிச்சு வளர்க்கணும் அப்படின்னு எதையாவது ஒரு நியாயம் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் தான் அது அநியாயம்னு தெரியும். இது மாதிரிதான் அந்த கிழவி என்பது ஒரு உணர்ச்சியினுடைய மகா அசிங்கமான வடிவம். அந்த கன்னி பெண் என்பது ஒரு நம்ம கற்பிக்கிற நியாயம். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய இந்த மெட்டாஃபர். சரிங்களா? அப்ப அந்த விஷயத்திலேயே நம்ம நம்பிக்கை மீது நம்பிக்கை இழக்கக்கூடாது. அவர் பாருங்க, அவர்கள் இருவரையும் அங்கிருந்து ஒரே தள்ளு தள்ளி கீழே விழ செய்திருக்க முடியும். அப்படி நினைக்க கூட என்னால் முடியவில்லை. எனக்கு அந்த சக்தியும் இல்லை. நம்மளால வந்து ஒரு உணர்ச்சியிலிருந்து அவ்வளவு சீக்கிரம் வெளியே வந்துட முடியாது. எப்பவுமே நம்ம சொல்லுவோம், அதாவது நீங்க வந்து கோவமே படலை அப்படின்னா நீங்க உங்க மனசுல இருந்து கோபம் போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. கோவப்படுறதுக்கான சூழ்நிலை இறைவன் உங்களுக்கு உருவாக்கலன்னு அர்த்தம். நம்ம அந்த அளவுக்கு ஒண்ணு நல்லவங்களா ஆயிட முடியாது. இறைவன் நம்மளை பாதுகாத்து வச்சிருக்கிறான். நமக்குள்ள எல்லாமே இருக்குது. மனிதர்களாகிய நமக்குள்ள எல்லாமே இருக்குது. எல்லா கெட்ட ஆனா இப்ப நம்ம யாருமே அவ்வளவு நல்லவங்க கிடையாது. சூழ்நிலைகள் அந்த மாதிரி அமையல, அவ்வளவுதான். அமைஞ்சாதான் நீங்க உண்மையிலே யாருன்னு தெரியும். அதனாலதான் இந்த இந்த மெட்டாஃபர் தான். அவர்கள் இருவரையும் அங்கிருந்து ஒரே கீழாக தள்ளி விழ செய்திருக்க முடியும். அதாவது உணர்ச்சிகள்ல தான் விடுபட்டு கோவமே படாம ஒரு காமமே இல்லாத ஒரு ஆணா இருந்திருக்க முடியும். ஆனா அப்படி நினைக்க கூட முடியலைங்க. அதுக்கான சக்தி எனக்கு இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில, இறை வழியில இதெல்லாம் நம்ம தாண்டணும். சரி, அதுக்கப்புறம் பாருங்க, உன் அவமானத்தை இவள் அணிந்து கொண்டால் நீ அவளுடைய களங்கமின்மையை அணிந்து கொள் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, அது என்ன பண்றாங்க, இவருடைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அந்த பெண்ணுக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது காமம் இவரை தாக்கி விட்டது அப்படின்ற மாதிரி அர்த்தமா கொள்ளலாம். இல்லாட்டி இன்னொரு அர்த்தம் இருக்கு. இப்ப அங்க விஷயம் இல்லை,
அதாவது நீங்க ரெக்ரெட்டா இருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, அது ரெக்ரெட் தப்பு தான். இருந்தாலும் அந்த ரெக்ரெட்டுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை நீங்க உணர்ந்துகிட்டீங்க இல்லையா, அதை நீங்க வச்சுக்கோங்க. கீப் இட் வித் யூ. அதுதான் இங்க விஷயம். அதை திரும்பவும் மறந்துடாதீங்க. திரும்பவும் கோவப்பட்டு இதே மாதிரி அழுதுட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே அந்த மாதிரி பண்ணுமே, அதுல இருந்து ஒரு விஷயத்தை கத்துக்காதான். உன் அவமானத்தை அவள் அணிந்து கொண்டாள். உங்க உணர்ச்சி உங்களே உங்கள் உணர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி அந்த வழி போய்விட்டது. அதை அவங்க அணிஞ்சுக்கிட்டாங்க, அதை விட்டுருங்க. ஆனா இது தப்புன்னு நீங்க உணர்ந்தீங்க இல்லையா, அதை நீங்க மறந்துடாதீங்க. அதுதான், நீ அவளுடைய களங்கமின்மையை அணிந்து கொள் என்றால் கிழவி. சரியா? அதான் அந்த மெசேஜ். சரியா? உன் சுமையை குறைக்கும் காரியமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம். அதாவது என்னன்னா, நிறைய விஷயங்களை வந்து இந்த உலகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம துறக்கத்தான் நாம் மேன்மை பெற முடியும். துறவு என்பது என்ன, வீட்டை விட்டு ஓடி போறதா? இல்ல. இந்த மாதிரியான கெட்ட குணங்கள்ல இருந்து, இந்த மாதிரி இறைவழிக்கு முரணான விஷயங்களை நம்மளை விலக்கி 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 நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதுதான் உண்மையில் துறவா. நீங்க ட்ரெஸ் போட்டுக்கிறதும், காவி உடை அணிந்து கொள்வதும், வெள்ளை உடை அணிந்து கொள்வதும், மொட்டை அடிச்சுக்கிறதும், ஆபரணங்களை அணிந்து கொள்வதும் துறவின் அடையாளம் கிடையாது. துறவின் அடையாளம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும், மனதில் இருக்க வேண்டும் என்பதாகத்தான் இங்கே புரிந்து கொள்வது. சரி, நேற்று சொன்ன மாதிரி குறைந்த சொத்துடைமை கொண்டவன் குறைந்த அளவே சொத்தினால் உடைமை கொள்ளப்படுவான். அதிக சொத்துடைமை கொண்டவன் அதிகம் சொத்தின் உடைமையாவான். அதிக உடைமை குறைந்த மதிப்பு, குறைந்த உடைமை அதிக மதிப்பு. வா குழந்தாய் போகலாம். அதாவது என்னன்னா, மெட்டீரியல், இந்த மெட்டீரியலான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, பணம் சம்பாதிக்கணும், சொத்து வாங்கணும், குழந்தைங்களை பார்க்கணும், அவங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி மைண்ட் செட் உங்களுக்கு இருந்தா அது ஸ்பிரிச்சுவாலிட்டி, இறைவழிக்கு உதவாது. அவங்களுக்கு இறைவன் கொடுப்பான், நீங்க என்ன கொடுக்க போறீங்க? உங்களுக்கான விஷயத்த நீங்க பாத்துக்கோங்க இந்த ஜேர்னில. சோ பொருள் சேர்த்து 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 பொருள்லயே மூழ்கிட்டீங்க. இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் மைண்ட் செட்ல இருந்துட்டு எப்படி நீங்க வந்து ஒரு ஆன்மீகத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க? முடியாது. நீங்க அதான் நேத்து சொன்ன மாதிரி, கம்மியான காசு இருந்தா காசு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதிகமான காசுல நீங்க தான் அதை பார்த்துக்கணும். அதை எங்க போய் பத்திரமா வைக்கலாம், எங்க இன்வெஸ்ட் பண்ண எப்படி பாதுகாப்பா இருக்குமா, பேங்க்லாம் திவால் ஆயிடுச்சு நல்லா கொண்டு போயிருவாங்களா, வீட்டுல கேஷா வச்சுக்கலாமா, கேஷா வச்சா அது செல்லாதுன்னு திடீர்னு சொல்லிடுவாங்களா, இந்த மாதிரி பிரச்சனையில நீங்க இருக்கணும். அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு வர்றத நல்லபடியா செலவு பண்ணி சந்தோஷமா இருங்க. உங்க பிள்ளைங்களுக்கு வந்து ஓகே கொஞ்சம் வச்சுக்கோங்க, ரொம்ப 10 தலைமுறைக்குலாம் சொத்து சேர்க்க வேண்டாம். உங்க குழந்தைங்களுக்கு அவங்க படிப்புக்கு இதுக்கான விஷயங்கள் அதுவுமே இறைவன் கொடுக்கறதுதான். அதே நீங்க சேர்த்துக்கிறத நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாமே இறைவன் பார்த்துப்பான். அவர்கள் உங்களுடையவர்கள் அல்ல, அவர்கள் அவனுடையவர்கள். அவர்களை பார்த்து கொள்வது அவன் மீது கடமை. அவனுடைய கடமையை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள்? எடுத்துக்கொள்ள முடியுமா? அதுக்குரிய தகுதியும் கண்ணியம் உங்களுக்கு இருக்கிறது என்று எப்படி நீங்கள் நினைத்துக் கொண்டீர்கள்? அதனால வந்து நீங்க ஏதோ உங்க திறமையிலையும் உழைப்புலையும் தான் சம்பாதிக்கிறத நினைக்க வேண்டாம். அப்படி பார்த்தா ஹார்ட் ஒர்க் பண்றவன் நிறைய எல்லாம் சம்பாதிக்கணும் அப்படிலாம் இல்லையே. நிறைய பேர் நம்ம சொல்ற மாதிரி இவனுக்கெல்லாம் இவ்வளவு காசு வந்துருச்சா, இவன் என்னோட கம்மியான மார்க் தான் வாங்கினான் அப்படின்னு எத்தனையோ பேர் பார்த்து சொல்லுங்க. காசெல்லாம் இறைவன் கொடுக்க, இறைவன் தான் கூட்டியும் கொடுக்கின்றான், குறைத்தும் கொடுக்கின்றான். அவனுக்கு தெரியும் அதிகமா கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும். அதனாலதான் கம்மியா கொடுத்துருக்கு. அதனால வந்து பொருள் விஷயத்துல வந்து நீங்க வந்து அதான் நம்ம சொல்ற மாதிரி உடல் சோர்வு மனச்சோர்வு தீண்டாத வகையில் லேசான தன்மையில பொருள் இட்டு கஷ்டப்பட்டு பண்ணாதீங்க. கஷ்டப்பட்டு ஐயோ உழைக்கிறேன், என்ன மாதிரி உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போயிட்டேன். சத்தியமான உண்மை, தேய்ந்து போய்விட்டீர்கள், இன்னும் தேய்ந்து போவீர்கள். அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. உழைப்பின் மீது பெருமை கொள்ளாதீர்கள், அது ஒரு அவமானம். உழைப்பு என்பதே ஒரு அவமானம். செயல்படுங்கள், உங்களுக்குரிய வெகுமதி உங்களுக்கு கிடைக்கும். சரிதான். ஸோ மெட்டீரியலான அந்த வேட்கை தேவையில்லை. தமிழ் அழகான ஒரு வேட்கைன்னு என்ன தெரியுமா, தொடர்ந்து அதுலயே கவனமா இருக்கு, எதுலையுமே கவனத்தை செலுத்தவே முடியாது. குடும்பம், வீடு, பிள்ளை குட்டிங்க, ஹெல்த் எல்லாத்தையும் விட்டுருவீங்க. காசு 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 காசு. அதிகம் சொத்துடைமை, அதிகம் சொத்துடைமை கொண்டவன் அதிகம் சொத்தின் உடைமையாவன். நீங்க அது பணத்தோடைய ஆள்தானே தவிர பணம் உங்களுக்கானது இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதிக உடைமை குறைந்த மதிப்பு, அதான் இங்க முக்கியமான. நீங்க நிறைய காசு வச்சிருந்தீங்கன்னா பெரிய மதிப்பு கிடையாது இறைவனுடைய பார்வையில, அது குறைந்த மதிப்பு தான். குறைந்த உடைமை அதிகம். குறைந்த உடைமை என்னது? பணம் பேசிக்கா எனக்கு போதுங்க, பணமே வாழ்க்கை கிடையாது, எனக்கு தேவையானது இருக்குது, இந்த மைண்ட் செட் தான் அதிகமான மதிப்பு. அது கூட வா குழந்தாய் போகலாம் என்று சொல்லி கன்னி பெண்ணின் கையை பிடித்து இழுத்தபடி நகர்ந்தால் கிழவி. அதாவது இது வந்து ஒரு ஜென்டில் மெசேஜ் தான். அப்புறமா கேட்கிறாரு, சரி எல்லாம் சொன்னீங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க, நான் எங்க இருக்கேன்னா சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. நீ கருங்குழியின் விளிம்பில் நிற்கிறாய். அதாவது நீ குழியோட விளிம்புல நிக்கிற. நான் சொன்ன இந்த மெசேஜை நீ உள் வாங்கிட்டேன்னா மகனை தப்பிச்ச, இல்லாட்டி குழிக்குள்ள விழுந்துரு.
இதுதான் மெசேஜ். குரான்ல வரும், நீங்கள் நரக குழியின் கரை மீது இருந்தீர்கள், அவன்தான் உங்களை காப்பாற்றினான். வருமா இல்லையா? இப்போ நம்ம எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு குழியில ஓரத்தில் நிக்கிறோம், அந்த மதில் மேல் பூனைன்ற மாதிரி. இறைவன் நம்மை அந்த குழிக்குள் விழுந்து விடாத வகையில் ஞானங்களை கொண்டு பாதுகாக்கிறான், நோய்களை கொண்டு பாதுகாக்கிறான், சோதனைகளை கொண்டு பாதுகாக்கிறான், தூதி செய்திகளை கொண்டு பாதுகாக்கிறான். நாம் அதை உணர்வாக ஏற்றுக்கொண்டு உணர்வு பெற்று மேலேறி விட வேண்டும், இல்லை என்றால் விழுந்து விடும். அப்ப அந்த இடத்துல நீ கருங்குழியின் விளிம்பில் நிற்கிறாய்ன்னு அந்த பாட்டி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்களும் அதேதான் மெசேஜ். என்ன? நம்பிக்கையே நம்பிக்கை இழக்காது. இதுதாங்க இது அல்டிமேட் மெசேஜே. நம்பிக்கை மீது நம்பிக்கை, விருப்பம் இறைவன் கொடுத்தது, அதை நிறைவேற்றி வைக்கிறதுக்கான லாஜிக்கலான திங்கிங்க்கு போகாதீங்க, அது மேல நம்பிக்கையா இருங்க. அதை அடைந்து கொள்வதற்கான வாழ்க்கை வழிமுறைகளில் நீங்கள் வாழ்விக்கப்படுவீர்கள். இப்ப நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, டாக்டர் நீங்க என்ன பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க. எப்படிதான் பொறுமையா இருக்கிறது? பொறுமையாவே இருந்தா சோம்பேறித்தனமா இருக்கு. பொறுமையா இருந்தா எந்த வேலையும் செய்யாம இருக்கிறது இல்ல, விளைவுகளின் மீது பற்று வைக்காமல் உங்களால் முடிந்த அன்றைய வேலைகளை செய்து வாருங்கள். இதுதான் பொறுமையாக இருப்பது. அவசரம் என்பதே விளைவுகளின் மீதான பற்றின் விளைவாக உருவாவதுதான். இத்தனை மணிக்கு அங்க போகணும், இத்தனை மணிக்கு அங்க இருக்கணும், இதுதான் அவசரம். இப்ப ஓட்டிட்டு போங்க ஒழுங்கா. இப்ப எங்க எத்தனை டிராபிக் கவனிச்சு, சிக்னலை கவனிச்சு பொறுமையா ஓட்டு போங்க. இதுதான் பொறுமை. விளைவுகளின் மீது பற்று வைத்தால் அவசரம். சரியா? அதனால பொறுமையா இருங்க. நீங்க அங்க கொண்டு போய் சேர்ப்பிக்கப்படுவீர்கள். நீங்க போயிட்டே இருங்க, உட்காந்து இருக்க சொல்லல, சோம்பேறித்தனத்தை சொல்லல, பொறுமையா இருக்கு, நம்பிக்கையா இருக்கு. அடுத்து பாருங்க, அடுத்து இன்னொரு ஓல்டு கப்புல பாக்குறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மெட்டாபர், சூப்பரான மெட்டா. அவங்க வயசானவங்க, கிழவன் கிழவி. இருந்தாலுமே அவங்களுக்குள்ள அவங்க என்னன்னா முதலிரவு செலிப்ரேட் பண்றாங்க. அதாவது என்னன்னா, அவர் உறவு என்பது அன்புதான், உடல் அல்ல. அவங்க அன்பா இருக்காங்க. அதனால உங்கள் உறவுகளை நீங்கள் அன்பால் பிணைத்துக் கொள்ளுங்கள். உடலை சார்ந்து பொருளை சார்ந்து முடிவு செய்யாதீர்கள். இப்போ பணக்கார ஒருத்தர் நம்ம சொந்தக்காரனா அவருக்கு பயங்கரமான மரியாதை கொடுப்போம். நம்ம வீட்டுல ஃபங்க்ஷனா நேரடியாக போய் இன்வைட் பண்ணுவோம். இன்னொருத்தர் நம்ம சொந்தக்காரர் தான், அவருக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுவோம், வந்துருங்க முடிஞ்சா வாங்க. இந்த மாதிரி பொருள் சார்ந்த உறவுகளை மதிக்கக்கூடிய இந்த விஷயம். ஏன்னா இறைவழியில ரொம்ப முக்கியமா மற்ற மனிதர்கள் மீது அன்பு காட்டுவது என்பது இங்க சொல்லப்படுகிறது. அதே நேரத்துல பொருள் சார்ந்ததா அது இருக்கக்கூடாது. ஸோ அப்ப அந்த ஓல்டு கப்பல் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு முதல் இரவு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, அன்பா இருக்காங்க. ஸோ அந்த உறவுகளை பற்றின அந்த விஷயத்தை பத்தி ஒரு விஷயம் சொல்லப்படுது. அப்ப அங்க ஒரு ஞானம் கொடுக்கப்படுது. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த புதியவன் இனி புறப்பட்டு விடுவான். அதாவது நிறைய பேர் வருவாங்க போவாங்க, அந்த மெசேஜ் உள்வாங்கிக்கிறவங்க தான். ஞானம் என்னைக்குமே நமக்கு வரும், அது இறைவனுடைய கட்டளை கொண்டு நம்ம வருது. நீங்க அதை எடுத்துக்கிட்டா எடுத்துக்கங்க, இல்லாட்டினா அந்த மாதிரி இந்த புதியவன் இனி புறப்படும். அவனாலதான் நம்ம மெசேஜ் கொடுத்தாச்சு, நம்ம கிளம்பிடுவான், அவனும் போயிடுவான். என் அன்பே, நாம் நம்ம இரவின் கனவை இங்கே காண்போம் தனிமையில் என்றான் கிழவன். இது ஒரு மெசேஜ். அடுத்து பாருங்க, அவங்க கிட்ட கேட்க, எனக்கு 3 கோழியாவது கொடுத்துருங்க, எதமாவது கொடுங்க அப்படின்னு அவங்க ஒரு மெசேஜ் சொல்றாங்க. சரியா? ஒரே நிமிஷம். அது என்ன மெசேஜ்? ஊன்றுகோல் இல்லாதவர்கள் மகிழ்ச்சி கொண்டவர்கள். ஊன்றுகோல் இல்லாதவர்கள் என்னன்னா, அதாவது அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த ஊன்றுகோல் நம்மளை காப்பாத்துன்னு நினைக்கிறாரு இல்லையா? அப்படி நினைக்க வேண்டாம், உங்களை காப்பாத்துறதுக்கு இன்னொன்னு இருக்கும். நீங்க காப்பாற்றப்படுவீங்க, ஆனா ஊன்றுகோல் தான் காப்பாத்தும் நீங்க நினைக்கிறீங்க. அதான் இங்க மெசேஜ். காப்பாற்றப்படணும்னு நினைங்க. சரியா? அப்போ ஊன்றுகோல் இல்லாதவர்கள் மகிழ்ச்சி கொண்டவர்கள், அவர்கள் தடுமாறுவதில். ஏன்னா ஊன்றுகோலை அவர்கள் பிடுங்கி கொண்டார்கள். நீங்க ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அது அழிந்து போகக்கூடியது. அப்போ அழிந்து போகாத ஒன்று உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று ஏன் நீங்க நினைக்கவில்லை? சரியா? அதுதான் இங்க மெசேஜ். ஊன்றுகோல் இல்லாதவர்கள் மகிழ்ச்சி கொண்டவர்கள். இறைவன் என்னை காப்பாத்துவான்னு நினைக்கிறவங்க தான் உண்மையான மகிழ்ச்சி கொண்டவங்க. இந்த காசு என்னை காப்பாத்துன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அந்த காசு போயிடுமா இல்லையா? ஒண்ணும் கிடையாது. நீங்க லைட்டா ஏதாவது தோசை கீசை நைட்டு சாப்பிட்டு நெஞ்சு வலிக்குது, நைட்டு படுத்தையும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடுவாங்க. முடிஞ்சா ஸ்டென்ட்டோட வீட்டுக்கு வந்துடுவீங்க, இல்லாட்டி எல்லாத்தையும் கலட்டி விட்டு 10 லட்சம் பில்லை போட்டு அனுப்பிச்சு விட்டுருவேன். காசுலாம் எங்க போச்சு இப்போ? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதனால் பணம் உங்களை காப்பாற்றும், பொருள் என்னை காப்பாற்றும், இந்த மனிதர் என்னை காப்பாற்றுவார் என்று நினைக்காதீர்கள். இறைவன் என்னை காப்பாற்றுவான் என்று நினையுங்கள். அவன்தான் நிலையானவன், என்றென்றும் நிலைத்திருப்பவன். அவ்வாறு நினைப்பவர்கள் தடுமாறுவதில்லை. இது இல்லைன்னா இன்னொன்னு, நான் உனைய பிடிக்கலையா, நான் இறைவனை பிடிச்சிருக்கேன்.
அதுதான் அவர்கள் தடுமாறு. அடுத்து வீடற்றவர்கள் மகிழ்ச்சி கொண்டவர்கள். அதான் என்ன சொல்றான், என்னைய அந்த வீட்டுல இடம் கொடுங்களேன், எனக்கு ஒரு ஒரே குளிரா இருக்குது அப்படின்னு அவர் கெஞ்சிறாரு அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட. அவங்க துரத்தி விட்டாங்க, கிளம்பிடா அப்படின்ட்டாங்க. என்ன மெசேஜ்? வீடற்றவர்கள் மகிழ்ச்சி கொண்டவர், அவர்கள் வீட்டில் தான் இருக்கிறார். அதாவது உனக்கு வீடு இல்லையே, எனக்கு ஒரு போக்கிடம் இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க இறைவனுடைய பாதுகாப்பான ஒரு வீட்டுல இருக்கிறீங்க. இறைவனுடைய பாதுகாப்பை விட, இறைவனுடைய அருளை விட, அந்த கவசத்தை விட எது வீடுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதோ நீங்க இந்த வீடு கட்டி வச்சிருக்கீங்களே, இதுதான் உங்க வீடா? இதெல்லாம் கொஞ்ச நாள் தான். அந்த வீட்டுலதான் உங்களை ஐஸ் பாக்ஸ்ல வச்சிருப்பாங்க. அப்புறம் கொண்டு போய் அடக்கம்னா அந்த வீடை கிளீன் பண்ணிடுவாங்க. அது உங்க வீடு கிடையாது. அதனால அவங்க வீட்டின் மீது உங்களுடைய பிணைப்பை, இந்த செங்கல் ஒரு ஒரு செங்கலா பார்த்து பார்த்து கட்டினதுங்க, எல்லாத்துலயுமே என் உயிர் இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த வீடு உங்க பசங்க அது ரொம்ப ஓல்டு ட்ரெண்டா இருக்குன்னு அவர் இடிச்சு கட்டிடுவாங்க. அப்புறம் வேலையாவே வாடகை விட்டு அவங்க ஃபாரின் போயிடுவாங்க. அதனால வீட்டின் மீது நீங்கள் ஈர்ப்பு கொள்ளாதீர்கள். வீடற்றவர்கள் மகிழ்ச்சி கொண்டவர்கள், அவர்கள் வீட்டில் தான் இருக்கிறார். இறைவன் உங்களை அழகான வாழ்விடத்தில் வாழ. எங்களை போல் தடுமாறுகிறவர்களுக்கே ஊன்றுகோல் தேவைப்படுகிறது. எங்களை போல் வீட்டோடு பிணைப்பு கொண்டவருக்கே வீடு தேவைப்படுது. வீட்டோடு பிணைப்பு கொண்டவர்களும் வீடு தேவை. நீங்க இறைவனோட பிணைப்பு வீடு தேவையில்ல. வீடு தேவைன்னா வீடெல்லாம் வெடியுது. வீடு இருக்கு, உங்களுக்கு சூப்பரான ஒரு இடம் வரப்போகுது, அங்கிட்ட அதை நோக்கிதான் அவர் போயிட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் பயணம். என்னைக்குமே டெஸ்டினேஷனோட பயணங்கள் அழகானதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால மனித வாழ்க்கையினுடைய பயணத்துல இறைவன் எப்படியெல்லாம் ஒரு தன்னுடைய அடியானை எப்படியெல்லாம் கைட் பண்றான், எப்படிலாம் ஷேப் பண்றான், எப்படியெல்லாம் அவனை பாதுகாக்கிறான், அவன் மேல இருக்கக்கூடிய அந்த அன்பு, இதெல்லாம் தான் அனுபவம். இப்ப கூட நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா எத்தனையோ இடங்கள்ல இறைவன் நம்மளை அப்படியே டச் பண்ணிருப்பான், நம்ம கூட இருந்திருப்பான். அதை இப்ப நினைச்சு பார்த்தா கூட கண்டிப்பா கண்ணீர் வந்துடும். அந்த அளவுக்கு நாம வழி நடத்தப்படுறோம், சும்மாலாம் கிடையாது. அடுத்து அவங்க சொல்றாங்க, அன்பிற்கு அடைக்கும் தாள் இல்லை, ஒளியை பகிர்ந்து கொள்ள முடியாது. ஒளியை பகிர்ந்து கொள்ள முடியாதுன்னா அதாவது ஒரு ஞானம், அந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கலாம், ஆனா அது உங்களுக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்றது இறைவனுடைய நாட்டம் தான். இறைவன் உங்களுக்காக ஒரு தனித்துவமான ஞானத்தை கொடுப்பான். ஞானம் என்பதே தனித்துவமானதுதான். அதனால நீங்க இறைவனிடமே ஞானத்தை கேளுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமா நம்ம புரிஞ்சுக்கணும். அன்பு கொண்டு பார், ஏற்கனவே சொன்ன மாதிரி மனசுல நல்ல குணங்களோட இருந்துக்கோங்க. அன்பு என்பது நல்ல குணங்களின் உச்ச குணம். அதனால அன்பே சிவம்னு சொன்னாங்க. இறைவனுக்கு பிடித்த குணம். ஏன்னா இறைவன் தன்னுடைய படைப்புகளின் மீது அன்பு கொண்டவனாக இருக்கின்றான், கருணை கொண்டவனாக இருக்கின்றான், இரக்கம் கொண்டவனாக இருக்கும். அந்த குணத்தை நீங்க வச்சு எல்லாத்தையும் பாருங்க, நீங்களே ஒளியா இருப்பீங்க. நீங்க ஒளியா இருக்கும். அது அந்த ஒரு நிலையே உனக்கு கைடு தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இரவு ரத்தம் சிந்தும் போது பகல் ஓடி போய்விடும், பூமி செத்து விட்டது, எப்படி போவது பயணம், எவருக்கு உள்ளது துணி, இந்த மாதிரி சொல்றான். அடுத்து பாத்தீங்களா, உண்மையான உயரம் எப்போதும் தாழ்வானது, உண்மையான வேகம் எப்போதும் மெதுவானது, மிகவும் உணர்ச்சி உள்ளது மரத்து போன. நேற்று இதை பத்தி பேசணும். பெரிய பேச்சாளன் பூமி, ஏற்றவற்றம் ஒரே அலையில்தான், வழி இல்லாதவனே சரியான வழிகாட்டி, மிக பெரியது என்பது மிக சிறியதுதான், எல்லாம் கொடுப்பவனே எல்லாம் பெற்றவன் சொல்றான். பாறையின் நெற்றி கடினமானது சரிவானது. நீ பாறையை பாக்குற, இந்த பாறை எவ்வளவு கடினமானதா இருக்குது, சரிவானதா இருக்குது. அதே போல இதெல்லாம் நீ ஏறி போனேன்னா, அதாவது இந்த வழிமுறைகள் எல்லாம் கஷ்டமா தான் இருக்கும் உலகத்துல, ஆனா அதை நீ ஏறி போனேன்னா சூனிய வெளியின் மடி. சூனிய வெளியின் மடினா அது இறைவனுடைய அரவணைப்பினுடைய தன்மை, முழுமையான இறைவனுடைய அரவணைப்பினுடைய தன்மை. இறைவன் உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய, வாக்களித்திருக்கக்கூடிய நித்திய வாழ்வை பற்றிய ஒரு செய்தி, அது ரொம்ப மென்மையானது, ஆழமானது. இதுக்குள்ள நீங்க போங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை தாண்டிதான் போயாகணும். ஏன் இதை தாண்டி போயாகணும்? இது உங்களை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை. இறைவன் உங்களுக்கு தர நாடி இருக்கக்கூடிய அந்த நித்திய வாழ்விற்கு உங்களை தகுதிப்படுத்தி கொள்ள உதவக்கூடிய ஒரு வழிமுறை. அவ்வளவு. நம்ம பசங்க கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, ஏங்க கஷ்டப்பட்டு படிக்கணும்? ஜாலியா பொக்கவும் முடி வச்சுட்டு தூங்க வேண்டியதானே, படிச்சாதான் ஒரு இடம் கிடைக்கும். அந்த மாதிரிதான் இது. சிங்கமும் புழுவும் தேவதாரும் மரமும் விறகும் முயலும் நத்தையும் ஓனானும் காடையும் பருந்தும் எலியும் எல்லாம் ஒரே வளையும், ஒரே தூண்டில் ஒரே இறை. நிறைய மனிதர்கள் வாழ்றாங்க, எல்லாரையும் பார்க்காதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா வாழ்றாங்க, ஒவ்வொருத்தரு நல்லபடியா வாழ்றாங்க, விலங்கு மாதிரி வாழ்றாங்க, எப்படி எப்படியோ பொருள் எல்லாத்துக்குமே ஒரே ரூல் தான். எல்லாத்துக்கும் ஒரே ரூல் தான், ஒரே தூண்டில் ஒரே இறை. மரணம் மட்டுமே சரி கட்டு. அதான் மரணத்தை பெரிய மோட்டிவேஷன் சொல்றாங்க. மரணம் தான் மோட்டிவேஷன். மரணத்தை விட எது மோட்டிவேஷன்? நீ செத்து போற, வாழ்க்கை இப்போ உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நீ வாழ்ந்துக்க. இதுதான் மோட்டிவேஷனுடைய உச்சமாக இருக்க முடியும். வாழ்வதற்காக செத்துப்போ. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா?
இந்த உலக வாழ்க்கையை நாம் நிறைவு செய்தால்தான் உண்மையான வாழ்க்கையே நமக்கு தொடங்குகிறது என்பதுதான் அர்த்தம். மறுமையை பற்றிய மிக அற்புதமான ஒரு மெட்டஃபர் இது. அவர் ஒரு ஒரு கருத்து, மெட்டஃபர் இல்ல, சாவதற்காக வாழ்ந்திரு. அதாவது சாவதற்காக வாழ்வதற்காக செத்து போனது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ உண்மையில மறுமை வாழ்க்கை மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த வாழ்க்கையை ஒழுங்கா வாழ்வாங்க. நான் மறுமை மீது நம்பிக்கை கொண்டவன் சொல்லி இந்த வாழ்க்கையை விட்டுற மாட்டாங்க. நான் மறுமையில பாத்துக்கிறேன், இப்ப நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்பா. அவங்க இதோடைய ரிசல்ட் தான் அதுன்றது தெளிவா தெரிஞ்சதுனால இதுல அவங்க சரியா இருப்பாங்க. அதுதான் வாழ்வதற்காக செத்து போய், இதுல கஷ்டங்கள் வரலாம். செத்து போறது அப்படிங்கிறது வந்து கஷ்டம்தான். ஆனா கஷ்டங்கள் இருக்கும். ஆனா உனக்கு வாழ்க்கை இருக்கு. மறுமையில உனக்கு அழகான வாழ்க்கை இருக்கு. அதுக்காக நீ கஷ்டப்படு. சாவதற்காக வாழ்ந்திரு. அதாவது அந்த அந்த ஒரு விஷயத்தை நீ எடுத்துக்கிறதுக்காக நீ வாழ்க்கை வாழு, நகர்ந்து போ. லேசானதுதான், கஷ்டமானது நீ நினைக்காத. இறைவனோட உதவி இருக்குது, வாழ்ந்துருன்னு சொல்லக்கூடிய தன்மையில அது இருக்கு. ஸோ இப்படிதான் இந்த இந்த புத்தகத்தை வந்து நம்ம படிக்கணும். இந்த புத்தகத்துன்னு இல்லை, இந்த புத்தகத்தையுமே இந்த சிந்தனையின் அடிப்படையில் படிச்சோம்னா, இப்ப இதை நான் சும்மா இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2வது அத்தியாயம் போலான்னு நினைச்சேன். சரி, முதல் அத்தியாயத்துல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, இது இடையே படிச்சுட்டே போனா நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனா நமக்கான மெசேஜ் என்ன எடுத்துக்க முடியாது. ஸோ இப்படி படிச்சா நல்லா இருக்கும், இதை பத்தி ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம அடுத்த இதுல இருந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த இது நான் எடுத்தேன். ஸோ இந்த மாதிரிதான் இது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். அகைன் நான் சொல்றேன், இது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், அதுதான் உங்களுக்கான பெர்ஸ்பெக்டிவ். உடனே நான் சொன்ன இதெல்லாம் நீங்க எடுத்துக்க வேண்டாம். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ், எனக்கான மெசேஜ். நான் இப்ப என்னுடைய வாழ்க்கையில என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றனோ அந்த நிலையில் எனக்கு ஒன்று புரியும். நீங்கள் என்ன அந்த நிலைக்காக உங்களுக்கு ஒன்று புரியும். எனக்கு புரிந்தது உயர்வானதும் அல்ல, உங்களுக்கு புரிய இருப்பது தாழ்வானதும் அல்ல. எல்லாமே இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். எல்லாமே ஒத்த மதிப்புடையதுதான். ஆனா நீங்க நம்பிக்கையின் மீது நம்பிக்கை இழக்காதீர்கள். ஆன்மீக மார்க்கத்துக்கு வாங்க, இறை வழியில இருங்க. இதுதான் நிரந்தர வாழ்க்கைக்கான வழி. இந்த உலகத்துல நாம வந்து வாழணும் தான், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் தான். ஆனா அது மட்டுமே வாழ்க்கை கிடையாதுங்கிறது உணர்வு சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. அதனால நீங்க ஆன்மீகத்துக்காக நேரத்தை ஒதுக்குங்க, விருப்பத்தை ஒதுக்குங்க. இறைவன் உதவி செய்வோம். ஒரு ஸ்டெப்பு தான். இறைவன் உதவி வரும்போது அது இன்னும் லேசா. சரி. ஸோ தேங்க்யூ வெரி மச். நாம் வந்து அடுத்த ரீடிங் செஷன் மீட் பண்ணலாம். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. தேங்க்யூ வெரி மச்.